நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 25ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 234. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால். நாடாளுமன்ற மக்களவை தலைவர் ஓம் பிர்லா. இறை பணிக்காக முஸ்லிம்கள் வழங்கிய சொத்துக்களை மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த வாரியம் நிர்வகித்து வருகிறது? வக்பு வாரியம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மக்களவை எம்பிக்கள் எண்ணிக்கை 21. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை எம்பிக்கள் எண்ணிக்கை 10. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள திமுக கட்சியின் எம்பி ஆ. ராசா. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் ஆயுத தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது? மகாராஷ்டிரா மாநிலம், பண்டாரா மாவட்டம். கப்பலில் மிதவையாக பயன்படுத்தப்படும் கருவி போயா. குடியரசு தினம் ஜனவரி 26. போக்சோ சட்டம் 2012 பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். குளிர்காலத்தில் சுவாச பாதை தொற்று மற்றும் இன்ஃப்ளூயன்சா தொற்று எவ்வாறு அழைக்கப்படும்? RSV. தமிழ் நிலப்பரப்பில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 5300 ஆண்டு. தமிழ் மண்ணில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாகவும் தொல்லியல் துறை ஆய்வுகளில் கிடைத்த பழங்கால பொருள்கள் அவற்றின் காலத்தை கணக்கீடு செய்ய ஆய்வக சான்றுகளின் அடிப்படையில் உள்ளது என்று அறிவிப்பு வெளியிட்டவர் யார்? முதல்வர் மு. க. ஸ்டாலின். தன்னிறைவு பெற்ற வேளாண் பொருளாதாரத்தை மிகை உற்பத்தி பொருளாதாரமாக மாற்றியது எந்த தொழில்நுட்பம்? இரும்பு தொழில்நுட்பம். தமிழகத்தில் இதுவரை எத்தனை இரும்பு கால ஈம சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? 3000. தமிழக அரசின் தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வு முடிவுகள்தான் தமிழகத்தில் இரும்பை உருக்கி பயன்படுத்திய தொழில்நுட்பம் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று பறைசாற்றிய இடங்கள்: திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை, சேலம் மாவட்டம் மாங்காடு, தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகலை. தமிழக தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் அனுப்பப்பட்ட ஆய்வகங்கள்: புனே பீர்பால் சஹானி, அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம், அமெரிக்கா புளோரிடா மாகாணம் பீட்டா ஆய்வகம். உலகின் மிகவும் நம்பகமான ஆய்வகம் அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலிட்டிக் ஆய்வகம். சேலம் மாவட்டம் மாங்காடு என்ற இடத்தில் சிதைவுற்ற கல் பதுக்கையில் இருந்து கண்டறியப்பட்ட இரும்பு வாள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டியில் ஈம பேழையுடன் கூடிய ஈமக்குழியில் இருந்து எடுக்கப்பட்ட இரும்பு மாதிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் அகழாய்வு குழிகளில் கிடைத்த இரும்பு பொருள்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? கிமு 2000. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஈம தளத்தில் கிடைத்த இரும்பு பொருள்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? கிமு 3000. தமிழ்நாட்டின் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் எந்த நூற்றாண்டு தொடங்கியதாக கீழடி அகழாய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன? கிமு 6ஆம் நூற்றாண்டு. பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்று எந்த அகழாய்வு முடிவு தெரிவித்துள்ளது? சிவகலை அகழாய்வு. பிரான்ஸ் அரசாங்கம் அந்த நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் அறிவு திறன்பேசி அதாவது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை எந்த ஆண்டு முதல் தடை செய்து சட்டம் நிறைவேற்றியுள்ளது? ஜனவரி மாதம் 2025. அரிக்கமேடு, உறையூர், அழகன்குளம், படைவீடு ஆகிய இடங்களில் நடந்த அகழாய்வுகளில் பக்கங்களில் உள்ள எண் இட்ட நீள் செவ்வக வடிவத்தில் அமைந்த எந்த பொருள் கிடைத்துள்ளன? தாயக்கட்டைகள். மேல் குறிப்பிட்ட தாயக்கட்டைகள் எந்த பொருள்களால் ஆனவை? சுடுமண்ணாலும் அரிய வகை கற்களாலும். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. நமது நாட்டில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் EVMகளை தயாரிக்கும் நிறுவனங்கள்: பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்,
எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஹரியானாவில் மொத்தம் உள்ள சட்டப்பேரவை தொகுதி 90. நிதிவள குறியீடு தரவரிசை பட்டியலில் கனிம வளம் நிறைந்த மாநிலங்களில் முன்னிலை வகிப்பது ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட். பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் வளர்ச்சி குறியீடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கான பல்வேறு தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வரும் நிறுவனம் நீதி ஆயோக். நீதி ஆயோக்கின் நிதிவள குறியீடு எதன் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது? இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, மக்கள் தொகை, மொத்த பொது செலவினம், வருவாய், ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை. எத்தனை புள்ளிகளுடன் நிதி பலம் நிறைந்த மாநிலங்களில் ஒடிசா முதலிடம் வகிக்கிறது? 67.8 புள்ளிகள். நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீடு பட்டியலில் எந்த பிரிவில் தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது? பங்களிப்பாளர்கள் பட்டியலில். நிதி பற்றாக்குறை, கடன் நிலையற்ற தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் மாநிலங்கள் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன? விருப்பநிலை பட்டியல். இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஜிதேந்தர் பால். எந்தெந்த குடிமை பணிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது வயது இடஒதுக்கீடு சலுகையை பெறுவதற்கான சான்றுகளை சமர்ப்பிப்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் யுபிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் IAS, IPS தேர்வுகள். நம் நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ரூபாய் 86.26. பிறப்புசார் குடியுரிமையை ரத்து செய்யும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். அமெரிக்காவின் 47வது அதிபர் டொனால்டு டிரம்ப். அரசுக்கு சொந்தமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கடந்த டிசம்பர் காலாண்டில் எத்தனை சதவீத நிகர லாப உயர்வை பதிவு செய்துள்ளது? 20%. பள்ளிகளில் கட்டாய இந்திக்கு எதிரான மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராசன். மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட உள்ள ராக்கெட் GSLV F-15. நன்றி.